யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றும் கூட ஒரு பிள்ளைகளை ஒரு புதிய பகுதியோடு நான் வந்திருக்கின்றேன். அதாவது பிள்ளைகள், நீங்கள் என்னிடம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கருத்து பெட்டியில், சார் இந்த தென்னிந்திய இலக்கிய வரலாறு பகுதி பற்றி வினாக்கள் போட்டு விடைகள் போடுங்களே, அதாவது வினாக்களுடன் கூடிய விடைகளை போடுங்கள் என்று அன்பு வினாக்களை தொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கிணங்க பிள்ளைகள், இன்று நான் என்ன செய்தேன், உங்களுக்காக ஒரு வினா, அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுத போகின்றோம் என்றுதான் இன்று நான் உங்களுக்கு அந்த விடயத்தை பகிர இருக்கின்றேன். அதாவது தொடர்ச்சியாக நான் சங்ககாலம், சங்கமறிவு காலம், பல்லவர் காலம், இப்படி சோழர் காலம், நாயக்கர் காலம், ஒவ்வொரு காணொலியும் அதாவது இலக்கிய வரலாறு தொடர்பாக நான் காணொலிகளை பகிர்ந்திருக்கின்றேன். இருந்தும் அதாவது தியரி, அதாவது அங்கே உங்களுக்காக அந்த காணொலிகளிலே சங்ககால இலக்கியங்கள் தொடர்பாக அந்த இலக்கியங்கள், அதனுடைய பாடுபொருள், இவ்வாறான விடயங்களை நான் பகிர்ந்திருந்தாலும், அதாவது வினாக்கள் அந்தந்த பகுதியில் எவ்வாறு வினாக்கள் வரலாம், அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்ற காணொலிகளை பகிரவில்லை. இருந்தும் சில அந்த மாணவர்களுடைய பலர் இங்கே கேட்டதற்கு இணங்க இந்த காணொலியை நான் இன்று பகிர்கின்றேன் பிள்ளைகள். எப்படி என்று கேட்டால், அதாவது தென்னிந்திய இலக்கிய வரலாற்று பகுதியிலிருந்து எவ்வாறான வினாக்கள் வரக்கூடும், அவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதலாம். இப்படியே நான் இறுதி பரீட்சைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்படியே நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு காலத்திலிருந்தும் தெரிவு செய்த வினாக்களை நான் உங்களுக்கு வழங்கினால் மிகவும் இலகுவாக இருக்கும். இப்பொழுது பூரணமான, அதாவது 100% நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், அதாவது எம்சிக்யூ பகுதியில் பல்வேறு விதமான எம்சிக்யூ, உங்களுக்கு தேவையான எல்லா பகுதியிலிருந்தும் அந்த எம்சிக்யூ பல்தேர்வு வினாக்களை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் கம்பராமாயண பகுதி மற்றும் செய்யுள் பகுதிகள், இப்படி தொடர்ச்சி எல்லா பகுதிகளிலுமிருந்து எனது பிள்ளைகள் நிச்சயமாக இந்த தளத்தினூடாக சிறப்பான பெறுபேறுகளை பெற வேண்டும் என்ற ஒரு அந்த பேராசையோடு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய கருத்துப்பட்டியில் நீங்கள் பகிர்கின்ற அந்த தகவல்கள், செய்திகளை பார்க்கின்ற, கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே அப்படி ஒரு சந்தோஷப்படுறேன் பிள்ளைகள். உண்மைக்கு என்னுடைய மாணவர்கள் பக்கம் இருந்து கற்பதை போலவே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பிள்ளைகள், பேரானந்தம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சந்தோஷத்துக்கு மத்தியில் ஏதாவது ஒரு குறை கூட வைத்து விடக்கூடாது. அதாவது கற்பித்தலில் ஏதாவது ஒரு குறை கூட வைத்து விடக்கூடாது உங்களுக்கு. ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது தயாராகிவிட்டீர்கள் சித்தியை பெறுவதற்காக. ஆகவே உங்களுக்காக தென்னிந்திய இலக்கிய வரலாறு பகுதி, ஈழத்து இலக்கிய வரலாறு பகுதியில் இருந்து வினா விடை இப்படியான ஒரு தொகுதியை காணொலிகளை நான் வெளியிட்டால் என்ன என்று நினைத்தேன். அதற்கிணங்க இன்று நான் உங்களுக்கு இந்த காணொலிகளை வெளியிட இருக்கின்றேன். ஆகவே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற அந்த வினா பாருங்கள் பிள்ளைகள், சங்கமறிவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து வேறுபடுமாற்றை தெளிவுபடுத்துக. இதற்கு நீங்கள் பிள்ளைகள் சங்க காலத்தை அப்படியே கரைத்து குடித்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும், நன்றாக படித்திருக்க வேண்டும். சங்கமறிவிய காலத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், படித்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லுகின்றேன் பிள்ளைகள், அதாவது சங்கமறிவிய காலம் படிக்கின்ற பொழுது சங்க காலத்தை ஒட்டியதாக வினாக்கள் வரலாம், அதனுடைய தொடர்பு படுத்திய ஒரு வினாக்கள் வரலாம். பல்லவர் காலம் படிக்கின்ற பொழுது சங்க காலம், சங்கமறிவிய காலத்தை ஒட்டியதாக வினாக்கள் வரக்கூடும். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், ஒவ்வொரு காலத்தையும் எதையும் விட்டு வைத்து விடாதீர்கள். பரீட்சைக்காக செல்கின்ற சித்தியை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களை எதையும் விட்டு வைத்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் படியுங்கள் பிள்ளைகள். அப்பொழுதுதான் உங்களுக்கு சிறப்பான பெறுபேறுகள் வரும். ஆகவே சங்கமறிவிய கால இலக்கிய மரபு பாருங்கள், கேட்கின்ற வினாவில் அதாவது என்ன கேட்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலாவதாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கமறிவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து வேறுபடுமாற்றை தெளிவுபடுத்துக. இதுதான் பிள்ளைகள் சங்கமறிவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து வேறுபடுமாற்றை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி வந்துச்சு, இது என்ன வேறுபாடு காணப்படுகிறது, அதாவது இப்படிதான் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தெளிவுபடுத்திதான் எழுத வேண்டும். தருக என்றால் தந்து விட்டு போகலாம், இருப்பதை அப்படியே. இங்கு தெளிவுபடுத்த சொல்லுகிறார்கள். நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, இது எவ்வாறு காணப்படுகிறது, கொஞ்சம் விளக்கமாக தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே சங்கமறிவிய கால இலக்கிய மரபானது சங்ககால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சங்கமறிவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. சங்க காலத்து மரபு மக்கள், அதாவது சங்க காலத்திலே வாழ்ந்த இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் பிள்ளைகள், இயற்கையோடு இணைந்த உண்மையான அகவாழ்வையும் புறவாழ்வையும் மேற்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் படித்திருக்கின்றோம், இயற்கை நெறிகாலம் என்றும் படித்திருக்கின்றோம். சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள், அதாவது இயற்கையோடு இணைந்த உண்மையான
அகவாழ்வையும் புறவாழ்வையும் மேற்கொண்டிருந்தார்கள். அகம் புறம் காதலையும் புறத்தையும் கொண்டு வாழ்க்கை நடத்தினார்கள். அடுத்து இங்கே அப்படியாக எடுத்து காட்டப்படுகிறது சங்க காலத்தில். ஆனால் சங்கமறிவிய காலத்து மரபு எப்படி காணப்படுகின்றது என்று கேட்டால், இவர்களுடைய மரபு பெரும்பாலும் அறக்கருத்துக்களை கூறி மக்களுக்கு வாழ்க்கை நிலையாமையையும் அற ஒழுக்கங்களையும் பின்பற்றுதலின் அவசியத்தையும் விளக்குவனமாகவே காணப்படுகிறது. முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், இந்த இலக்கிய மரபினுடைய பொருளை பாருங்கள். அதாவது சங்க காலத்தினுடைய பொருள் மரபு சாதாரணமாக காதலையும் வீரத்தையும் கொண்டதாகவே காணப்பட்டது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கைக்கு மனித பிறவிக்கு தேவையான அத்தியாவசியமாக காணப்படுகின்ற, அதாவது மறுதளிக்க முடியாத அந்த காதலையும் வீரத்தையும் அடிப்படையாக பாடுபொருளாக கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த அடுத்து வந்த கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியாக காணப்பட்ட இந்த சங்கமருவிய காலமானது என்ன செய்கிறது என்று கேட்டால், அதனுடைய மரபு எவ்வாறு வேறுபடுகிறது பாருங்கள் பிள்ளைகள். இந்த காலமானது முற்காலத்தில் இருந்து மாறுபட்டதாக அறக்கருத்துக்களை கூறி மக்களுக்கு வாழ்க்கை நிலையாமையையும் அற ஒழுக்கங்களையும் பின்பற்றுதலின் அவசியத்தையும் என்ன செய்கின்றது இந்த காலம், சங்கமருவிய காலம் வலியுறுத்துகிறது. 2 விடயங்களை நான் இங்கே உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றேன். இவற்றை கேட்பது மட்டுமல்லாமல் இந்த முதலாவது குறிப்பை நீங்கள் தனித்தனியாக பந்தி அமைப்பிலோ நீங்கள் சாதாரணமாக இப்பொழுது எழுதி வைத்துக் கொண்டாலும், அதாவது ஷார்ட் நோட்ஸ் போல எழுதி வைத்துக் கொண்டாலும், சுருக்க குறிப்பு போல எழுதி வைத்துக் கொண்டாலும் பிறகு விரித்து எழுதி கொள்ளலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கேட்பதினூடாகவே, அதாவது கேட்கும் போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், சங்க காலத்து பாடல்களில், பாக்களில், செய்யுள்களில் அகவல், களிப்பா என்னும் பாவகைகள் கையாளப்பட்டிருக்கு. நாங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதாவது சங்க காலத்தினுடைய செய்யுள்களில் அகவல், களிப்பா போன்ற பாவகைகள் பயன்படுத்தப்பட்டன. அகவலும் அதனோடு தொடர்புடைய வஞ்சியும் சங்க கால பகுதியில் சிறப்பாக வழங்கப்பட்டமை போலவே இந்த வெண்பாவும் அதனோடு தொடர்புடைய களியும் சங்கமருவிய கால பகுதியில் சிறப்பாக கையாளப்படுகின்றன. அதாவது வகைகளை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் பாருங்கள், அகவல், களிப்பா இந்த மாதிரியான விடயங்கள், பாவினங்கள் என்ன செய்கின்றது, சங்க காலத்தினுடைய இலக்கியங்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு இங்கே பாருங்க பிள்ளைகள், சங்கமருவிய காலத்தில் வெண்பாவும் அதனோடு தொடர்புடைய களியும் சங்கமருவிய காலத்தில் அதாவது சிறப்பாக கையாளப்படுகின்றது. பாவினத்தில் ஏற்பட்ட வேறுபாடுதான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். காதலையும் வீரத்தையும் சிறப்பாக பாராட்டி செய்யுள் செய்த சங்ககால புலவர்கள் என்ன செய்கிறார்கள், அகவட்பாவை பெரிதும் கையாண்டிருக்கிறார்கள். காதலையும் வீரத்தையும் பாடிய எங்களுடைய சங்க புலவர்கள் அகவட்பாவையே பெருவாரியாக கையாண்டிருக்கிறார்கள். அறநெறிகளையும் ஒழுக்க ஆசாரங்களையும் ஒழுக்க விதிகளையும் ஒழுக்க நியதிகளையும் நீதி கருத்துகளையும் சிறப்பாக பாராட்டிய இந்த சங்கமருவிய கால புலவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த யாப்பை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? வெண்பாவை பெரிதும் கையாண்டிருக்கிறார்கள். காதலையும் வீரத்தையும் பாட எங்களுடைய சங்க காலத்தினுடைய புலவர்கள் பெருவாரியாக அகவட்பாவையை பயன்படுத்தினார்கள். பாவினத்தில் அகவட்பாவை பயன்படுத்தினார்கள். அறக்கருத்துக்களையும் நீதி கருத்துக்களையும் ஒழுக்க விளிம்பங்களையும் ஆசாரங்களையும் எடுத்து கூறுகின்ற எங்களுடைய சங்க மருவிய காலத்தினுடைய புலவர்கள் வெண்பாவை பெரிதும் கையாண்டிருக்கிறார்கள். வெண்பா யாப்பினை கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் பல பொருளை உணர்த்தாது கருதிய பொருள் ஒன்றையே வெளிப்படையாக உணர்த்துதல் வெண்பாவுக்குரிய சிறப்பு இயல்பாகும். அதாவது கருதிய பொருள் ஒன்றை என்ன செய்ய முடியும், வெளிப்படையாக உணர்த்த வேண்டுமா, ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பற்றி சொல்ல வேண்டுமா, அதை வெளிப்படையாக குறிப்பால் உணர்த்தாமல் வெளிப்படையாக உணர்த்த வேண்டுமா, வெண்பாவை கையாள வேண்டும். இந்த வெண்பா யாப்புக்குரிய சிறப்பு இயல்பு இதுதான். அதாவது கருதியதை வெளிப்படையாக உணர்த்தக்கூடிய யாப்பு இந்த வெண்பா யாப்பினம். அடுத்து வினாவுக்கு விடை இருக்கும் பொழுது அந்த விடை வினாவிய பொருளை அன்றி வேறெதையும் உணர்த்தாது. தெளிவும் சொற்சுருக்கமும் உடையதாய் காணப்படுவது இந்த வெண்பாவினுடைய சிறப்பாக காணப்படுகிறது. இத்தகைய சிறப்புக்குரிய அந்த வெண்பா யாப்பை அறநெறி முதலியவற்றை எடுத்து கூறுவதற்கு ஏனைய பா வகைகளையும் சிறந்த யாப்பினமாக சங்கமருவிய கால புலவர்கள் கருதினார்கள். இப்படி சிறப்பாக, அதாவது ஒரு விடயத்தை சொல்ல வேண்டுமானால் பிள்ளைகள் வெண்பா யாப்பினூடாக வெளிப்படையாக சொல்லலாம். வினாவுக்கு விடை இருக்கும் பொழுது ஏன் அதற்குள் இருக்கும், ஆக வெளிப்படையாக சொல்லிவிட முடியும் அந்த ஒரு விடயத்தை. இப்படி இருக்கின்ற பயன்படுத்தக்கூடிய யாப்பு தான் இந்த வெண்பா யாப்பு. இந்த வெண்பா யாப்பு, இப்படி சிறப்பு பெற்ற வெண்பா யாப்பை தான் என்ன செய்கின்றார்கள், அறநெறி காலமாக காணப்படுகின்ற இந்த சங்கமருவிய கால புலவர்கள் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அங்கே அகவட்பா, நாங்கள் குறிப்பிட்டது போல களிப்பா போன்ற பாவினங்கள் பெருவாரியாக எங்கே காணப்பட்டது, சங்க காலத்தினுடைய செய்யுள்களில் புலவர்கள் இந்த பாவினங்களை வைத்து பெருவாரியாக இலக்கியங்களை செய்யுள்களை யாத்தனர். சங்கமருவிய காலத்திலே வெண்பா பெருவழக்காக காணப்படுவதை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், அதாவது
அதனால்தான் பிள்ளைகள் இந்த சங்கமறிவு காலத்தினுடைய வெண்பா யாப்பை பெருவாரியாக பயன்படுத்தும் காரணமாகவே சங்கமறிவிய காலப்பகுதியில் எழுந்த அறநூல்கள் எல்லாவற்றிலும் பல வெண்பா எல்லாவற்றிலும் என்று சொல்வதற்கு பல வெண்பா யாப்பில் அமைந்திருக்கின்றன. சங்கமறிவிய காலத்தில் பெருவாரியாக எழுந்த அதாவது சங்கமறிவிய காலத்தினுடைய 14 அந்த கீழ்கணக்கு நூல்களிலே பெருவாரியாக இந்த வெண்பா யாப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சொன்ன திரும்பியும் நீங்கள் என்ன செய்யலாம், ரிப்பீட் அப்படியே கேட்டுக்கொள்ளலாம். நான் சொன்ன அந்த விடயத்தை வெண்பா யாப்புக்குரிய பல்வேறுபட்ட சிறப்பு இலக்கணங்கள் காணப்படுகின்றது, லட்சணங்கள். அதன் காரணமாக வெண்பா யாப்பு இங்கே பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பிள்ளைகள் கார் 40, களவழி 40, 550 இந்த மாதிரியான நூல்களை நாங்கள் குறிப்பிட முடியும். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சங்கமருவிய கால இலக்கிய மரபிலிருந்து சங்ககால இலக்கிய மரபு எவ்வாறு வேறுபட்டு காணப்படுகின்றது. அதாவது இந்த விடயத்தை தான் நாங்கள் பிள்ளைகள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த யாவும் தமிழோடு இணைந்திருங்கள் பிள்ளைகள். உங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்கள் இங்கே விடை குறிப்புகளோடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய மாணவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். சங்கமருவி கால இலக்கிய மரபு சங்க கால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது தெளிவுபடுத்துக என்று அந்த வினாவுக்கு தான் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் நாங்கள் அந்த விடை குறிப்புகளை எவ்வாறு எழுதுவது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, அதனுடைய தொடர்ச்சி சங்கமருவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது தெளிவுபடுத்துக. தொடர்ச்சியை பார்ப்போம். காதல், வீரம் முதலியவற்றை என்ன செய்கிறார்கள், பாடுவதற்கு சங்ககால புலவர்கள் சிறப்பாக அகவட்பாவையே கையாண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கோம். அப்படி கையாண்டிருக்க சங்கமருவிய கால புலவர்கள் அந்த பாவை விட்டு என்ன செய்கிறார்கள், அந்த பாவினத்தை விட்டு அவற்றை என்ன செய்கிறார்கள் தெரியுமா பிள்ளைகள், வெண்பாவில் பாடியமை இக்காலத்தில் அதாவது வெண்பாவுக்கு பெரும் மதிப்பு இருந்ததை காட்ட முடிகிறது. அகவட்பாதான் காதலையும் வீரத்தையும் பாடுவதற்காக ஏற்ற வடிவம் என்று சங்ககால புலவர்கள் அங்கே செய்யுள்களை யாத்தனர். ஆனால் சங்கமருவிய கால புலவர்கள் வெண்பாவை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சங்ககால புலவர்கள் துறை பொருள் அதாவது ஒரு துறை அதாவது துறை பொருள் ஒன்றை ஒரு செய்யுளில் மட்டுமே ஒரு விடயத்தை பாடுவார்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அத்தகைய தனி செய்யுள்களே சங்க தொகை நூலில் அதிகமாகவும் காணப்படுகிறது. அதாவது துறைகளின் ஒன்றின் பின் ஒன்றாகவோ தொடர்ந்து வர செய்யுள்களை செய்யுள் இயற்றுகின்ற மரபு சங்கமருவிய காலத்தில் தான் பெருவாளாக காணப்படுகிறது. அதாவது புலவன் தான் கூற எடுத்துக்கொண்ட அந்த பொருளை என்ன செய்கின்றான், பல செய்யுள்களில் அமைத்து பாடுகின்ற வழக்கு சங்கமருவிய காலத்திலே தொடக்கமாக காணப்படுகிறது. அதாவது பாருங்கள் பிள்ளைகள், அதாவது புலவன் தான் எடுத்து கூற வேண்டிய அதாவது என்ன செய்தான் அங்கே சங்க காலத்தினுடைய புலவன் அதாவது சொல்ல வேண்டிய விடயத்தை ஒரு செய்யுளில் ஒரு விடயம் மட்டும்தான் பாடப்படும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இங்கு அப்படி இல்லை. புலவன் தான் கூற எடுத்துக்கொண்ட அந்த பொருளை என்ன செய்கின்றான், பல செய்யுள்களில் அமைத்து பாடுகின்ற வழக்கு இங்கே சங்கமருவிய காலத்தில் தொடக்கமாக காணப்படுகிறது. அடுத்து பிறமொழி சொற்கள் சங்க காலத்தில் நாங்கள் படித்திருக்கின்றோம். எப்படி காணப்பட்டது, அதை மிக அருமையாக அதாவது அரிதாகவே பயன்படுத்தப்பட்டது. அதாவது இல்லை என்று தான் குறிப்பிட முடியும். சங்ககால இலக்கியங்களிலே பிறமொழி சொற்கள் அதாவது தூய தமிழ் பயன்பாடு என்று படித்திருக்கிறோம். இப்பொழுதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது இல்லையா, நினைத்து பார்க்கின்ற பொழுது தூய தமிழ் பயன்பாடு என்று படித்திருக்கின்றோம். ஆகவே பிறமொழி சொற்கள் சங்க காலத்தில் அருமையாகவே அரிதாகவே பயன்படுத்தப்பட்டன. ஆனால் சங்கமருவி காலத்தினுடைய நாங்கள் படித்திருக்கின்றோம் மணி பிரவாள நடை. மணி என்றால் தமிழ், பிரவாளம் என்றால் வடமொழி. மணி என்றால் தமிழ், பிரவாளம் என்றால் வடமொழி. மணி பிரவாள நடையும் காணப்பட்டது. தமிழும் வடமொழியும் இணைந்த அந்த வழக்கு இங்கே காணப்படுகிறது. ஆகவே சங்கமருவிய காலப்பகுதியில் அதிகமாக என்ன செய்கின்றது, பிறமொழி பயன்பாடு காணப்பட்டது என்றுதான் நாங்கள் குறிப்பிட முடியும். இறுக்கமான மொழிநடையை கொண்டிருந்தது சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள். சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள் இப்பொழுதும் நாங்கள் சங்க இலக்கியங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே சங்க செய்யுள்களில் நாங்கள் அதாவது பரீட்சைக்காக படித்துக் கொண்டிருக்க எங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள அந்த செய்யுள்களையே சில வேளைகளில் எங்களுக்கு அதாவது விளங்கிக் கொள்வது கடினமாக காணப்படும். அதாவது இறுக்கமாக இருக்கும், இறுக்கமான மொழிநடையை கொண்டு காணப்படுகிறது சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள். அந்த மரபு தளர்ந்து நெகிழ்ச்சியுற்ற நிலையை எங்கு காணலாம் என்று கேட்டால் பிள்ளைகள் அடுத்து வந்த சங்கமருவிய காலத்தினுடைய இலக்கியங்களை காண முடிகிறது. வடமொழி சொற்பாவை அதாவது வடமொழி கலப்பு அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக என்னவோ தெரியவில்லை பிள்ளைகள், இது என்ன செய்கின்றது, இங்கு நெகிழ்ச்சியுற்ற தன்மையாக இங்கு என்ன செய்கின்றது, இந்த இவர்களுடைய இலக்கியங்களை சங்கமருவி காலத்தினுடைய இலக்கியங்களை எல்லோரும் சாதாரணமாக விளங்கி கொள்ளக்கூடியதாக ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆனால் சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள் தூய தமிழ் பயன்பாடு என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பிள்ளைகள். இறுக்கமான ஒரு மொழிநடையாக காணப்பட்டது. இலகுவில் புரிந்து கொள்ளவே முடியாது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆனால்
சங்கமறிவு காலத்தினுடைய இலக்கியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஒப்பீட்டளவில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், சங்ககால இலக்கியங்களில் மக்கள் எப்படி செய்தான்னு கேட்டால் தம் அகவாழ்வையும் புறவாழ்வையும் பற்றி அதிகம் பேசினார்கள் இல்லையா. மக்களுடைய அதாவது சங்ககால இலக்கியங்கள் என்ன பேசினுச்சு, அதிகமாக காதலையும் வீரத்தையும், மக்களுடைய அங்கே அடிப்படையாக காணப்பட்ட காதலையும் வீரத்தையும் பற்றி பேசின. காதலையும் வீரத்தையுமே போற்றின என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த காலத்தினுடைய இலக்கியங்கள். ஆனால் சங்கமறிவு கால இலக்கியங்கள் அறநெறிகளையும் ஒழுக்கத்தையுமே விழுமிய கருத்துக்களையுமே நீதி கருத்துக்களையுமே என்ன செய்கிறது, பெருவாரியாக வலியுறுத்தி நின்றன. நாங்கள் சங்க காலத்தினுடைய இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது காதல் வீரம், அதாவது காதலையும் வீரத்தையும் போற்றுகின்ற மக்களிடையே காணப்பட்ட காதலையும் வீரத்தையும் போற்றி பாடுகின்ற, அதனை ஏற்றி பாடுகின்ற, அது தொடர்பான பாடல்களை யாத்திருக்கின்ற இலக்கியங்களே பெருவாரியாக தோற்றிருக்கின்றது. இங்கு பார்த்தால் சங்கமறிவு காலத்திலே பார்த்தால் எப்படின்னு கேட்டால் அறநெறிகளையும் ஒழுக்கத்தையும், இந்த இலக்கியங்கள் அறநெறிகளையும் ஒழுக்கத்தையும் நீதி கருத்துக்களையும் என்ன செய்கிறது, பெருவாரியாக வலியுறுத்தி நிற்கிறது. மக்கள் இறை நம்பிக்கையுடன் வாழவும் நீதி நெறிப்படி வாழவும் போதனை அளித்தன. சங்ககால இலக்கியங்களில் சமயத்தை பற்றி கூறவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். சமயத்தை பற்றி கூறவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆனால் சங்கமறிவு காலத்தில் இருந்த இலக்கியங்கள் பல சமய சார்புடையனவாகவே காணப்பட்டது என்றுதான் குறிப்பிட வேண்டும். பாருங்கள், இந்த சங்கமறிவு கால இலக்கிய மரபானது சங்ககால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபட்டதை தெளிவுபடுத்துக. இதுதானே பிள்ளைகள் வினா. அந்த வினாவுக்கு அதிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பந்தி அமைப்பில் எழுத வேண்டும். இதை திரும்ப 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 பிள்ளைகள் கேளுங்கள். கேட்கின்ற பொழுதே உங்களுக்கு நினைவில் ஞாபகத்தில் அப்படி என்ன செய்யும், சேமிக்கப்படும் பிள்ளைகள். அப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுகின்ற பொழுது எழுதி பாருங்கள் பிள்ளைகள். ஒரு முறை இந்த குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள், இதை ஞாபகம் ஊட்டி என்ன செய்யுங்கள், அப்படியே கொப்பியில் எழுதுங்கள் பிள்ளைகள். அப்படியே மனதில் நிற்கும். அப்படியே எழுதி பார்க்கின்ற பொழுது தான் மனதில் நிற்கும். உரத்தும் வாசிக்க வேண்டும், எழுதியும் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே திரியை எடுப்பது எப்படி, இந்த விஷயத்தை செய்யுங்கள் அப்படின்னு காணொலி பகிர்ந்திருக்கிறேன். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் மந்திரம் எப்படி படிக்கலாம், எப்படி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதற்கான ஒரு மந்திரம் என்று ஒரு காணொலியை நான் பகிர்ந்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் பாருங்கள் பிள்ளைகளை. காலத்தை வீணடித்து விடாதீர்கள். இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளைகள், எங்கள் போன்ற அதாவது என் போன்ற ஆசான்கள், உங்களை ஈன்ற பெற்றோர்கள், உங்களது பாடசாலை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதை, உங்களுடைய அந்த பெருமேற்றை. சிறப்பான பெருபேர்கள் என் பிள்ளை எடுக்கும், சிறப்பான பெருபேர்கள் என்னை பிள்ளை எடுப்போம் என்று இன்னொரு இரண்டாம் பெற்றோராக காணப்படுகின்ற அந்த ஆசிரியர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை ஈன்றவர்கள், உங்களை பெற்றெடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பாடசாலை அந்த கௌரவத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. பெரிய மகுடம் சூட போகிறீர்கள். பெரிய அளவில் பேனர்லாம் போட்டு தெரியும் தானே எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அதற்காக வெறுமனே வருமா? ஒரு நாளும் வராது. பயிற்சி பயிற்சி பயிற்சி, கடுமையான பயிற்சி, கலகலப்பான பயிற்சி, அப்படியே வருத்தி கொண்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட்டி கொண்டு பதட்ட நிலையில் அப்படியே என்ன இந்த நோய்வாய்ப்பட்டவனை மாதிரி படிக்கிறீல்ல, கலகலப்பா ஜொலியாக படிங்க, எந்தவித சிக்கலும் இல்லை, விரும்பி படிங்க. அதாவது காதலி காதலி, கல்வியை காதலி, உன் பாடத்தை அப்படியே காதலி, படிக்கின்ற அந்த பாடத்தின் மேல் காதல் கொள், விரும்பி படி, நேசி அதை, அப்படியே விளையாட்டாக கூட படி. நிச்சயமாக உன் மனதில் என்ன செய்யும், நீக்கும் கருத்தூண்டி படிக்கிறேன் என்று அப்படியே சாய்ந்து முகத்தை அப்படியே எப்படி இறுக்கமாக வைத்துக்கொண்டு நான் படிக்கிறேன் ஏலவலுக்கு, அப்படி கடுமையாக படிப்பதல்ல படிப்பு. ஆசையாக படிங்கள், விரும்பி விரும்பி படிங்கள். நான் திரியே எடுப்பேன் தமிழ் மொழி பாடத்தில் எனக்கு வரும், நம்பிக்கையோடு படிங்கள் பிள்ளைகள். தொடர்ச்சியாக நாங்கள் அந்த வினாவுக்கு அந்த விடை குறிப்பை செல்வோம் பிள்ளைகள். சங்ககால இலக்கியங்கள் மக்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அகவாழ்வையும் புறவாழ்வையும் பற்றி பேசினேன், காதலையும் வீரத்தையும் பற்றி தான் பேசுச்சு. ஆனால் சங்கமறிவு கால இலக்கியங்கள் இருக்க பிள்ளைகள் அறநெறிகளையும் ஒழுக்கத்தையும் பற்றி என்ன பெரிதும் வலியுறுத்துச்சு. மக்கள் இறை நம்பிக்கையுடன் வாழ்கிறாங்க, வாழ வைக்கிறதுக்காக நீதி கருத்துக்கள் எல்லாம் என்ன இந்த இலக்கியங்களில் போதிக்கப்பட்டது. சங்ககால இலக்கியங்கள் சமயத்தை பற்றி பெருவாரியாக கூறவில்லை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் சங்கமறிவு காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் பல சமயம் சார்புடைய இலக்கியங்களாக காணப்பட்டது என்றுதான் குறிப்பிட வேண்டும். அடுத்து மொழிநடை பாவகை மக்கள் வாழ்க்கை முறை, அதாவது இந்த வினாவுக்கான விடை குறிப்பு அதாவது நிறைவுக்கு வரப்போகின்றது பிள்ளைகள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னொரு முறை கேட்டாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. கேளுங்கள் பிள்ளைகள், 2 முறை கேளுங்கள். நிச்சயமாக இந்த செவியிலும் இந்த வார்த்தைகளை சிறைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள்.
மொழிநடை பாவகை மக்கள் வாழ்க்கை முறை பாடுபொருள் என்பவற்றில் சங்க காலத்துக்கும் சங்கமறிவிய காலத்துக்கும் பிள்ளைகள் வேறுபாடுகள் பல காணப்பட்டன. எப்படி பல காணப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு விடையலுமா? நான் தான் ஏற்கனவே பந்தியாக சொன்னேனே. இப்படி பல காணப்பட்டன. தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பாவகையில் இருந்துச்சு மாற்றம், வாழ்க்கை முறையில் இருந்துச்சு மாற்றம், பாடுபொருள் இருந்துச்சு மாற்றம், வேறுபாடு. இப்படி தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யுங்கள், அப்படியே வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வேலை, நீங்களும் கஷ்டப்பட வேண்டும். இப்படியே நான் உங்களுக்கு ஆன்சரை எழுதி 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 அப்படியே கீழே கொடுக்குற இல்லை வேலை. நீங்கள் இதை செவிமடுக்க வேண்டும், திரும்ப எழுதி பார்க்க வேண்டும். இறுதி நேரம் சோட்ட சரை எழுதி பாருங்க, சுருக்கமாக எழுதி பாருங்க, உங்கள் மனதில் நிற்கும் பிள்ளைகள். ஆகவே இந்த பாவகையில், மொழிநடையில், மக்கள் வாழ்க்கை முறையில், பாடுபொருளில், இப்படி பல்வேறுபட்ட விடயங்களில் சங்க காலத்துக்கும் சங்கமறிவிய காலத்துக்கும் இடையே பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்பட்டன. இவ்வாறு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து சங்கமறிவிய கால இலக்கிய மரபு வேறுபடுவதை நாங்கள் அந்த காலத்தில் எழுந்த எதை வைத்து கண்டுகொள்ளலாம் பிள்ளைகள்? இலக்கியங்களை வைத்து நாங்கள் கண்டுகொள்ளலாம். இலக்கியங்களிலே எடுத்துக்காட்டப்படுகின்றன என்று சொல்ல முடியும். ஆகவே மீண்டும் சொல்கின்றேன், மொழிநடை, பாவகை, மக்கள் வாழ்க்கை முறை, பாடுபொருள் என்பவற்றில் இருந்து சங்க காலமும் சங்கமறிவிய காலம், அதாவது சங்கமறிவிய கால இலக்கிய மரபானது சங்க கால இலக்கிய மரபிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றது என்பவற்றை நாங்கள் ஐயமின்றி என்ன செய்யலாம்? தீர்மானிக்கலாம், கண்டுகொள்ளலாம். இதனை அதனுடைய இலக்கியங்களிலிருந்தே நாங்கள் பெருவாரியாக கண்டுகொள்ள முடியும் என்று நீங்கள் பந்தி அமைப்பில், உதாரணம் நான் சொன்னது போலவே இங்கே உங்களுக்கு சொன்னேனே, இந்த விடயமாகவே இப்படியே பந்தியாகவே எழுதி வைத்தீர்கள் என்றால், முத்தா அப்படியே தெளிவாக எழுதி வைத்தால், அங்கே பரீட்சகர், அதாவது மதிப்பீட்டு, அங்கே உங்களுடைய வினாத்தாளை பரீட்சகர் பார்க்கின்ற பொழுது, யாரப்பா இந்த பேப்பர் எழுதியது, இந்த விடைத்தாளிக்குரிய நபர் யார் என்று, அதாவது அவருடைய மனதை கொள்ளையடிக்கும் வகையாக உங்களுடைய விடை அமைய வேண்டும். அப்பொழுது உங்களுக்கான புள்ளிகள் அதிகமாக வரும் பிள்ளைகள். நிச்சயமாக நீங்கள் ஏசித்திகளை பெற்றுக்கொள்ளலாம். எனது அன்புக்குரிய மாணவர்களை, இன்று நாங்கள் தென்னிந்திய இலக்கிய வரலாறு பகுதியிலிருந்து சங்கமறிவிய கால இலக்கிய மரபு சங்ககால இலக்கிய மரபிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது தெளிவுபடுத்துக என்ற ஒரு முக்கியமான வினாவுக்கு அந்த விடை எழுதுவது எப்படி என்ற விடை குறிப்புகளோடு நாங்கள் இன்று என்ன செய்தோம், அப்படியே படித்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கட்டாயமாக கருத்து பெட்டியில் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய அந்த கருத்துக்களே என்ன செய்யும், என்னுடைய அதாவது அந்த ஊக்கத்தை எனக்கு தரும். அந்த ஊக்கம் என்ன செய்யும், பலவிதமான ஆக்கங்களை உங்களுக்காக வழங்க நான் முயற்சிப்பேன். உங்களை சிறந்த முறையில் ஆற்றுப்படுத்த பல்வேறுபட்ட காணொளிகளை உங்களுக்காக இறுதி நேரத்தில் வழங்க நான் எத்தனிப்பேன். ஆகவே என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களை, இந்த காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் சகபாடிகளுக்கும் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் என்று கூறி மற்றொரு காணொளியில் தேவையான பகுதியோடு, தேவையான வினாவோடு, விடை குறிப்போடு சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.